வாகை சூடவா சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் அப்பத்தான் மீனாட்சி இவங்களுடைய கன்வர்சேஷன் தான் ஹைலைட். மீனாட்சியை பார்த்து ஒரு நிமிஷம் அப்போ தான் பயந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லை, தேன்மொழியை கடைக்கு வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ தான் யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன முடிவெடுப்பாங்களோ அப்படின்ற எதிர்பார்ப்போட லாஸ்ட் எபிசோடை முடிச்சிருந்தாங்க. சரி, ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தா அப்போ தான் கையில் பணத்தோட ஹாலில் உட்காந்துட்ருக்க ஜீவாவை கூப்பிடுறாங்க. என்ன, எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜீவா கேட்க, வீட்டில் சும்மா வெட்டியாக தானே இருக்க, நாங்கள் சொல்கிற வேலையாவது நீ பாரு அப்படின்னு தேவி கையில் இருக்கிற ஒரு சீட்டை ஜீவா கையில் கொடுக்குறாங்க. அதில் 2 கிலோ சிக்கன், 2 கிலோ மட்டனு பல்காக ஒரு ஆர்டர் இருக்குது. இதை பார்த்து ஜீவா, இது எதுக்கு இவ்வளவு, இதெல்லாம் சாப்பிட்டா உனக்கு ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்துடும் அப்பத்தா அப்படின்னு கலாய்க்க, அப்போது அப்பத்தா நான் சொல்கிறத மட்டும் வாங்கிக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்ல, நல்ல குறும்பாடாக பார்த்து 2 கிலோ வாங்கிக்க அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே செம ஷாக் ஆகிறாங்க. இவங்க தடபுடலாக இப்படி விருந்து வைக்கிறத பார்க்கும்போது யாரும் வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. வேறு யாராக இருக்கும், அப்பத்தாவுடைய மக எதுவும் வரப்போகிறாங்களா, இல்லை இவங்களே சமைச்சு சாப்பிட போகிறாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்த ப்ரோமோவை கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் எபிசோடில் மீனாட்சி அப்பத்தா கிட்ட உங்களுடைய ரகசியம் எனக்கு தெரியும்னு சொல்லும்போதே ஒரு நிமிஷம் அள்ளு விடும் அப்பத்தாவுக்கு. இருந்தாலும் தேன்மொழி வேலைக்கு போகிறத பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ அடுத்து அப்பத்தாவுடைய முடிவு என்னவாக இருக்கும், வீட்டுக்கு யார் வரப்போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட எபிசோடும் சரி ப்ரொமோவும் சரி கொடுத்துருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.